அக்கா நீலவேணி அக்கா காலை வணக்கம். காலை வணக்கம். நீலவேணி அக்கான்னு என்ன கூப்பிடக்கூடாது, நீலவேணி பாட்டின்னு தான் கூப்பிடணும். நீலவேணி பாட்டியா? உனக்கு பாட்டியா? என்னவே எல்லாத்துக்குமே நீ பாட்டி தான். பாட்டின்னு கூப்பிட என்ன பண்ணுவ? பாப்பா கூப்பிடலாம். பாப்பாக்கு தான் உரிமை இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன நீ பாட்டி தான். சரி, என்ன சமையல்? இன்னைக்கு சமையல் வந்து நம்ம ஊர்ல வந்து தக்காளி குழம்பு நமக்குன்னு. தக்காளி குழம்பு காமி பார்க்கலாம். தக்காளி சும்மா அப்படியே தேங்காய் அரைச்சி அப்படியே வைக்க போறேன். ஓகே. தேங்காய் ஒரு பீஸ் அப்படியே 10 கிராம் வச்சு அரைச்சி அப்படியே ஊத்திடுறேன். அங்க என்ன ஸ்பெஷலா கொதிச்சிட்டு இருக்கு? உங்க அன்னைக்கு டாக்டர் வந்து கறி இன்னைக்கு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. மெயினா என்ன சொல்லலாம், நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து பாப்பா இன்னைக்கு இல்ல 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பாப்பா பிறந்துட்டாங்க நம்ம வீட்டுல. கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா அத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு டாக்டர் வந்து கறி கொடுக்கலாமா அப்படின்னாங்க. அதனால சரி 1/4 கிலோ மட்டன் எடுத்து, எப்பயுமே உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை எதுவுமே செய்ய மாட்டேன்னு டாக்டர் சொன்னாலும் சரிப்பா ரம்யா கொடுக்க சொன்னாலும் 1/4 கிலோ கறி எடுத்து மட்டன் எடுத்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேவிச்சு இப்போ எடுத்து ஊற்றி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி கறி எடுத்து ஊற்றி கறி மசாலா தூள் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. சும்மா பெட்டின மாதிரி வச்சு கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு இது வெந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து எப்போ மாதிரி தக்காளி கடைஞ்சி அது வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி நான் குழம்பு வைக்க போகிறேன். இதுதான். இது கூட முட்டை 2 வேவிச்சுக்கலாம். முட்டை வேவிச்சுக்கணும். போனஸ் பத்தாதுக்கு சிக்கன் எடுத்து கொஞ்சம் வறுத்து கொண்டு வாமா. சிக்கன் யாருக்கு? அன்னைக்கா இல்ல அவனுக்கா? அவனுக்கு இல்ல, அது அன்னைக்குதான். ஒரு கறியே போதும், அன்னைக்கு சாப்பிட மாட்டான். அப்படியே அவன் இன்னொரு கறி எடுத்துருவான். அவன் அவனுக்கு பிளான் போடுறான். அப்படியா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நான் வேக போட்டேன். அது வந்து ஒரு அரை வாசம் தான் வெந்திருக்குது. சரி மிளகா தூள் போட்டு வெந்தாதான் கறி டேஸ்ட் கிடைக்கும். கறி மசாலா தூள் போட்டு அப்படியே வேகட்டும். எல்லாமே தயாராமா? எல்லாம் தயார் சாமி. இங்க மாதிரி சிக்கன் வருவலே பள்ளிப்பல் சிக்கனு, உனக்கு பிடிச்ச பள்ளிப்பல் சிக்கனு. பள்ளிப்பல் சிக்கனு இது மட்டன் கறிக்காது. மட்டன் குழம்பு, மட்டன் குழம்புக்குன்னு கிரேவி டைப் அப்படி வச்சுட்டேன். ஓகே ஓகே, போதும் கொஞ்சமா வச்சுக்கலாம். நான் சாப்பிட்டேன், நான் தக்காளி கடைஞ்சி சாப்பிட்டு ரசம் தின்ட்டேன். சரி அன்னைக்கு தான் வச்சேன். அப்புறம் நீங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டேன்னு உங்களுக்கு மட்டும் தான் செஞ்சேன். எனக்கெல்லாம் சரி, நானும் அப்பாவும் சாப்பிடல. வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டியா? வெள்ளிக்கிழமை அப்பயே டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்றது, உப்பு காரம் பார்க்கணும்னு பார்த்துட்டு தண்ணி ஊத்திக்கிட்டேன். தண்ணி ஊத்தி நான் சாப்பிடல. இப்ப எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இடத்த பாருங்க, அப்படியே பச்சை பசேன்னு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல சரியான மழை. அதனால ஸ்கூல் விட்டு வரதுக்கு மணி 5 மணி ஆயிடுச்சு. இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். மழை பெஞ்சதுக்கும் வாய்க்கால பாருங்க, எங்க ஊர் வாய்க்கால தண்ணி கிட்டு அடிச்சுக்கிட்டு போகுது. இந்த ஆள் பச்சை பசேன்னு அப்படியே நெல்ல மயிறு நெட்டு வச்சிருக்காங்க. மழை இந்த அளவுக்கு நான் வெயில் எதிர்பார்க்கவே இல்லையே. பிரிச்சு வெஞ்சிருச்சு மழை, பயங்கர மழை. வீட்டுக்கு வர்றதுக்கு ஆசையில கம்முன்னு என்ன பண்ணேன், கம்முன்னு பாய் எடுத்து போட்டு கம்முன்னு ஸ்கூல்லயே படுத்துக்கிட்டேன். எப்படி முடிய இல்ல அங்கேயே கொஞ்சம் அரிசி சோறை எடுத்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன். ஐடியா பண்ணி படுத்துக்கிட்டேன். மழை அப்படியே 5 மணிக்கு விட்டுருச்சு. இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த மழைக்கு எதம்மா வீட்டுல போய் வாழைக்காய் இருக்குது, மாவு இருக்குது, ஒரு பஜ்ஜிக்கு சுட்டு சூடா திங்க வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் vlog பார்க்க போறோம். ஆமா வாங்க, நீங்களும் வாங்க, சூடா ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம். இந்த வாய்க்கால குளிக்கிறதே இங்க வாங்க, வாய்க்கால தண்ணி செமையா வருது. இன்னைக்கு குளிக்க முடியாது, ஏன்னா நீங்க மழை தண்ணி போய்கிட்டு இருக்கு, தண்ணி செந்தனியா போகுது. பின்னாடி டப்பா வருது, ஓரம் ஓரம். ஐயோ, ஒரே பாதை தான். இது ஒத்தையடி பாதை. ஒட்டையடி பாதையில கீழே இறக்கி விட்டாங்க. இது வந்து பாதை வந்து ஒத்தையடி பாதை தான். ஒரு வண்டி தான் முழுசா, பெரிய வண்டி போவேன். சின்ன வண்டிதான் நம்ம மாத்தி போய்க்கலாம் வண்டிக்கலாம். அதான் இன்னும் பேசுறதுக்கே இடம் பத்த மாட்டேங்குது. சரி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போலாம். அப்படியே ரோட்ல நிக்கிற டேஞ்சர் தான். அப்படியே கண்ணுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருந்தா நோய்ங்கிறதே வராது. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வீட்டுக்கு போய் வீடியோனா நான் வளர்த்துவோம். அது என்ன கண்டினியூ பண்ணுவோம். அது வாயில கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள வாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஜாலியா இருக்க போது. இது வரைக்கும் வந்து அம்மா கைப்பட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னமா பண்ணோம், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க, நீங்களும் வாங்க. பேக்ரவுண்டே செமையா இருக்குது. எப்படி பாருங்க, நீங்களே பாருங்க இடத்த. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த போதே பொட்டுக்கலை ரவை எல்லாம் வாங்கிச்சு. உப்புமா வேணா செஞ்சு சாப்பிடலாம், ரவை உருண்டை வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரவை உருண்டை செய்ய மாட்டோம், மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால வந்து உப்புமா செய்யறத வாங்கிட்டு மழை வரதுனால வாழை மரம்லாம் சூப்பரா வளருது. ஆமா, ஒரு தலைவாழை விருந்து போடலாம், அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இலையை வெட்டி பலவிதமா செஞ்சு இலையில அடி எல்லாம் அதுக்கு செஞ்சு தரணும்.
எல்லாம் சிறப்பா வந்து ஆடு மீன் கோழி ஆட்டோட பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்சு ஆமா அப்படி பிரிச்சு 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 வைக்கணும். மழை வரப்ப இங்க சரியான தண்ணி. ஆமா அந்த அடி மேல ஃபுல்லா ஒரு வாரமா மேல காயுது. இந்த நாள் காய போட்டது 2 நாள் மணி காய போட்டது. இன்னொரு மழை பெஞ்ச மறுபடியும் எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு அவ்வளவு மழை வராது. பேஞ்சு விட்டுச்சு நல்ல சரியான மழை இல்லை. பார்த்ததான் ஊர்ல வலிச்சுட்டே நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமா கழுவி விட்டு போனேன். நல்லா மழை வந்து கழுவி விட்டுருக்குது. டீ வைக்கிட்டப்ப சரி சார் நல்லா குளிருக்கு நல்லா இருக்கும். ஆமா காத்தடிக்குது. நல்லா இருக்குல்ல ஜில்லுன்னு இருக்கு. 5வது மாடியில தீ பிடிச்சிக்கிச்சான். இறங்குறாங்க பொம்பளைங்க என்ன பண்ணுறது? அது ஃபயர் சர்வீஸ் வந்துருவாங்க வந்து காப்பாற்று. எங்க மகாராஷ்டிராவிலையா இன்னும் எல்லாம் பைப் லைன் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பைப் லைன் குடிச்சு இறங்குறாங்க. சூட நல்லா இருக்கு. அப்பாவுக்கு அப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க. டீ வச்சிருக்கேன். Few moments later. ஸ்கூலுக்கு 5 மணிக்கு வந்து எல்லாம் மழையில உங்களுக்கு சொல்லி இல்ல மழை விட்டாடி தான் வந்தவடி பாட்டி மழை பிடிச்சிக்கிச்சு. இல்ல அந்த மழையில அங்கதான் இருந்தேன். மடி வந்து லேசா மழை பெஞ்சுது. சுவிட்ச் போட்ட மாதிரி சட்டு 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 பயங்கர மழை. அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வந்தோம். வாய்க்கல்ல தண்ணி போறதெல்லாம் கூட காட்டியிருப்போம். இப்ப வந்து சந்தைக்கு சின்ன வந்து சந்தை முடிச்சு போயிட்டு இந்த மலையில வந்து என்னென்ன காய் என்ன விலைன்னு போய் பார்ப்போம். சரி வாங்க சந்தைக்கு போய் வீடியோ எடுக்கலாம். சந்தைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாயங்காலம் நீங்க இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இங்க பாருங்க நைட்டு வந்து ஃபுல் இருட்டு. கொஞ்சம் தூரத்துக்கு கரண்ட் கம்பம் இருக்கு. இருந்தாலும் வந்து அவ்வளோக்கு பிரைட்னஸ் இல்லை. நம்மளே ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு. நம்ம வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர். நம்ம 2 கிலோமீட்டர் வரும்ல, 2 கிலோமீட்டர்ல போய் வாங்கிட்டு வந்தால நடந்தா ஜாலியா பாருங்க. ஃபுல்லா சேரு போகும்போதே அம்மா நேரம் விழுந்திருக்கும். ஐயோ அட கடவுளே. இங்க பாருங்க சந்தையில பாதி அளவுக்கு தண்ணி தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள் பொறுத்த இருந்தா சனி சந்தைக்கே போயிட்டு இருந்திருக்கலாம். இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கடை பக்கம் இருக்கும். இப்போ 10 கடை இல்லை பாவம். அவங்களுடைய வியாபாரம் என்னாச்சோ அங்க போட்டுருக்காங்க கடை. நல்லா காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளோமா? 10 ரூபா. 10 ரூபா வெண்டைக்காய் பாரு. காய் பெருசா இருக்கு. பெரிய பெரிய காயா இருக்குது. அதான் பிஞ்சு தான். பிஞ்சு காய் பெருசா தான் பிஞ்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய், சாரி வெண்டைக்காய், பச்சை மிளகா. இது இருக்கா தட்டு இருக்கும் போது கை அங்க கடைசிக்கு தான் போகுது. அழகா அடிக்க வச்ச காடி பார்த்தா நிறைய தெரியுமா இருக்கு. அடிக்க வச்சுக்காங்களா? பீன்ஸ் 1, கேரட் 1, பச்சை மிளகா 1, 60, வெண்டைக்காய் 1, 70. ஒன்று தான் எல்லாத்துலையும் ஒவ்வொன்று தான். இங்க பாருங்க ஒரே கடையில பாதி பைய நம்பிருச்சு. அடுத்து என்ன வாங்கணும்? அடுத்துதான் வெங்காயம் பார்த்துட்டு வெங்காயம் வாங்கிட்டு போகலாம். அவ்வளோதான். வேற எதுவும் வாங்கல? என்ன சிம்பிளா முடிச்சிட்டேன். எவ்வளோமா? 10 ரூபாயா? எல்லாம் ஏறதுக்கு அதுக்கு இதா இருக்குதே. அப்படி எனக்கு கொடுத்தாங்க. உருண்டே இது 50, அது 40. தக்காளிக்கெல்லாம் 20 ரூபாய். ஒரு கிலோ தக்காளி பொறுக்கிட்டு போகலாம். வெங்காயம் 40 ரூபாயாம்மா. போகலாம். இது ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கலையா? ஆப்பிள் நல்லா இல்லையா? எவ்வளோ ஆப்பிள்? இன்னும் ஆப்பிளே வாங்கல. இந்த அக்கா நல்லா இல்லையான்னு கேட்குறாங்க. 20 ரூபாயா? கட் பண்ணி கூட தான் தின்னுட்டு நல்லா இருந்தா நல்லா. அது நல்லா இருந்தது.
பாருங்க அக்கா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு. அக்கா இங்க பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 4 நாளைக்கு ஒருக்க முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். கண்டினியூஸா நாங்க போட்டே தான் இருக்கோம். நீங்க தான் பாக்குறது இல்ல. வரதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க போட்டுக்கிட்டே தாங்க இருக்கோம். இந்த அக்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு வாங்குறீங்க. இந்த அக்கா கடைக்கு வந்தாலே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்துருவாங்க வாரம். எவ்வளோக்கு வாங்குற கிழங்கு? கிழங்கு அந்த அக்கா 25 20 நமக்கு அது 20 தான் விலையே. அந்த அக்கா 2 கிலோ 50 ரூபாயாமா. 1 கிலோ போதுட்டு 1 கிலோ 20. மழை பெய்யுதுல அதனால விலைவாசி ஏறிடுச்சு. அக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. வடை சொல்லல இவ்வளவு சுட மாட்டேன். 2 வேச்சிருக்கா 2 வரைச்சிருக்கா. மாதுளம்பழம் எவ்வளோக்கா? மாதுளம்பழம் 150 ரூபா கண்ணே. பப்பாளி 10 ரூபா 20 ரூபா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது விலை கம்மி பண்ணி தருவீங்களா? பப்பாளி எவ்வளோக்கா? 10 ரூபா 20 ரூபா. 10 20 சரிக்கா வரங்க. போலாமாம்மா? அப்படியே போயிடலாமா? அப்படியே போயிடலாம். சொல் பாய் சொல்லுக்கா. பாய் பாய் கண்ணே. பாப்பா மாமாக்கு பாய் சொல்லு. பாய். எல்லாரும் பாப்பாங்க பாருங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போலாம் எடுத்தா வைக்க போறோம். முதல் ரேட் எவ்வளவுன்னு சொல்றது தெளிவா என்னென்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு பாத்துருவோமா? ஆமா இத டைட்டா வேற முடி போட்டாங்க. தக்காளி பரவ கிலோ 20 ரூபா. பரவாயில்ல, அவ்வளவு ரேட்டுக்கு வந்துச்சு. எவ்வளவு நாளைக்கு வித்துலாங்கன்னு கிலோ 40 ரூபா. போன வாரம் கிலோ 50 ரூபான்னு, இந்த வாரம் 40 ரூபான்னு வித்துது. கருது பாருங்க, ஸ்வீட் கார்ன் ஒரு கருது 20 ரூபா. பரவாயில்ல, நல்லா பெருசாவே இருக்கு. பெருசா இருக்கு. அத பெருசா தான் பாத்துட்டேன். ஸ்வீட் கார்ன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பெருசா இருந்தா இது பிஞ்சா தான் இருக்குது. ஆமா, இது அது ஒரு இது பரவாயில்ல. நம்ம எக்ஸ்ட்ரா பெருசா பிஞ்சுக்கிறது. இது வந்து ஆப்பிள் வந்து 1 கிலோ 170 ரூபான்னு சொன்னாங்க. 150 ரூபாய் கேட்டு. மாவு ஆப்பிள் 1 கிலோ 150 ரூபா. விலை குறைச்சே கொடுத்தாங்க. பப்பாளி 20 ரூபான்னு வித்தாங்க. சரி, ஆப்பிள் இல்ல வாங்கிட்டு கிலோ 1 10 ரூபான்னு, 2 பப்பாளி பழம் 10 ரூபா, 2 20 ரூபா. The next day. நாளா குளிச்சுட்டேன். கதவு தர. ஐயோ, ஏன் நிலைமைதான் ரொம்ப மோசம். சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் மழையிலேயே அடிச்சு நோத்திட்டு வந்துட்டேன். வண்டி ஸ்கூலுக்கு வரும்போது மழையே வரல. வண்டி எடுத்து பாதிதோட புடிச்சு வாட்டிக்கு பாரு. 2ஆவது சரி நானும் பையனும் என்னமே வரையோ. இப்ப இன்னைக்கு கிருத்திகன்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு வந்தேன். பட்டை போயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம். அப்பா முருகா, எல்லாம் நல்லதே நடக்கணும். என் மருமக நல்லபடியே சோப்பரசம் நடக்கணும். என் முருகனா வரணும். முருகா நீயே வரதா வாடா எங்க வீட்டுக்கு. ஒரு முருகன் பாட்டு பாட்டி விட. முருகா அழைக்கல, முருகா அழைக்கிறேன், முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா. எங்க வீட்டுக்கு அப்பா நீங்க அழகா வரணும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வண்டியை உள்ள விட்டுறேன். அந்த வண்டி வேற இது உடஞ்சிருக்குதுங்களா மேல, அதனால தண்ணி ஃபுல்லா உள்ள போயிடும். அத்தை இப்படி பிடிச்சிக்கிறேன். ஆமா, இப்படி பிடிச்சிக்கிட்டா. கேமராமேன் வந்து எங்க அம்மா. வா வா, துண்டைங்க போட்டு போ பாட்டி நினைக்கும். மலையே மலையே வருவாயே, மண்ணை குளிரை செய்வாயே. வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கான் பாருங்க. கொக்குமா இருக்கிறாங்க. சரி செஞ்சிருவா. அப்பா எந்த மலையில மாட்டிட்டு இருக்குன்னு தெரியல. இல்ல பிரசாதம் ஒண்ணு அந்த கோயில இருந்து இந்த மாதிரி எப்படி லாக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சுருட்டி என்னோட சார்ஜர் ஒயரை போட்டு சுத்தி எடுத்துட்டு வந்தேன். அந்த ஒயரை மட்டும் கழட்டிடு. ரப்பர் பேண்ட் இல்ல எதுவும் இல்லையா, அதனால முருகன் கோயில் பிரசாதம் இன்னைக்கு கிருத்திங்க. ஆமா, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரம்யா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பாலுக்கு பாதி எடுத்துட்டா போதும். சூப்பர் சூப்பர். முருகன் வீட்டுக்குள்ள போகலாம். ரொம்ப நேரமா மழை தண்ணி நினைக்கணும்னு சொல்லி வெளியே நின்று இருக்கேன். ஐ எம் ஸ்ட்ராங் பாடி. ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போற?
கிழங்கு கூட சுட போறேன். சந்தையில் வாங்கினதியா? ஓகே ஓகே. வடக்கு வசனமே கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ பருப்பு ஊற வச்சு ஒரு 2 மணிக்கெல்லாம் சுட்டுலாம். ஓகே ஓகே. கிளைமேட் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. மலைக்கு வந்துட்டு பப்பாளி பழமை சூடாக கேட்டாப்பா. சரி கிழங்கு கூட சொல்லலாம், பருப்பு ஊற வச்சுட்டேன். எனக்கு பப்பாளி தான் பிடிக்கும். பப்பாளி தானே வருஷ கணக்கு இருக்குங்கண்ணே. சந்தையில் ஒரு பழம் பப்பாளி 10 ரூபான்னு வாங்க, 2 பப்பாளி சரி. சுகருக்கு பப்பாளியெல்லாம் சாப்பிடலாமா? தெரியக்கண்ணே. சரி சரி, கம்மியாக சாப்பிடு. எப்பயாச்சும் தானே சாப்பிட்றேன், இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் பப்பாளி. பார்த்துன்னு ஆசையாக போச்சு. சரி வானே விதையில பாரு. விதை இருந்தால் தான் நல்லது, விதை இல்லைன்னா நல்லது கிடையாது. ஆமா, விதை நிறைய கொடி முத்தா. மொத்தமே 4 விதை தான் இருக்குது. எண்ணியே 4 விதை தான். கிழங்கோட சுட ஆரம்பிச்சாச்சு. பருப்பு ஊற வச்சிட்டோம். இப்போ இந்த கிழங்குலாம் ஒழிச்சு அது சீவி இந்த வேலை நிறைய இருக்கு. பருப்பு எவ்வளோ நேரம் ஊறிச்சா? பருப்பு எத்தனை மணிக்கிழமை வந்தது உரைச்சேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஊறிச்சான்னு பார்க்கணும். ஊறிச்சு நம்ம பருப்பு ஊறிச்சா? பருப்பு ஊறி நல்லா ஆட்டிட்டுங்கண்ணே. இன்னும் இத்தனை வடை ஒரு ஊருக்கே செய்வ போல. நம்ம ஊருக்கு தான், நம்ம ஊருக்கு தான் வடை கொடுத்து விடணும். அது என்ன வடை, வெங்காயம், இன்னும் வெள்ளை கலர் எது இருக்கு? குச்சி வருது. கிழங்கா? கிழங்கு 1 கிலோ, பருப்பு 1/4 கிலோ. ஓகே ஓகே. 19 கிலோ வருது. அப்ப நிறைய தானே வரும். செஞ்சா நிறைய செஞ்சா திருப்தியா ஆண்டு நாள் எடுத்தீங்களா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு இந்த கிழங்கு. இந்த கிழங்கு நல்லா இருக்குது, மோடத்துக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ரம்யா கொடுத்துடணும். ரம்யா கொடுத்து தனியாக ஒரு 10-20 தான் வச்சு எங்க பேர் பிள்ளைங்க 2, எங்க ரம்யா 2 எல்லாம் 2 பேரும் கலந்து அதுக்கோசரம். இப்ப திருட்டு அப்படி வெளியே வந்தா அதை நீ சுட்டு கொடுத்துட்டு எல்லாரும் ருசியா திருட்டு அதுக்குதான் சுடு சுடு. ஆமா. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தாலையா கருவேப்பிலை நல்லா இருக்கும். இது வெங்காயம் எவ்வளவு போட்ட? வெங்காயம் 1/4 கிலோ இருக்குது. ஓகே ஓகே. வெங்காயம் 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து போட்டுட்டேன். அது நார்மலோட குச்சி கிழங்கோட சூப்பரா இருக்கும். அந்த கிழங்கோட சூப்பரா இருக்கும். அந்த கிழங்கோட தான் எனக்கும் பிடிக்கும். அந்த கிழங்கோட எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆமா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா இருக்கும். நாளைக்கு நாளுமே பழசெல்லாம் டேஸ்ட். ஆமா ஆமா, அது நல்லா ஒரு மாதிரி குழம்பு நல்லா இருக்கும். நான் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், உப்பு எல்லாம் வச்சு அரைச்சிட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா மிளகா பச்சை மிளகா போட்டு சாப்பிடும்போது இதாகுது. சரி கருவேப்பிலை 1 மிளகா இருக்குது, 1 மிளகா போட்டு பச்சை மிளகாயா? 1 மிளகா போட்டுட்டேன். காலையில என்ன செஞ்ச? காலையில கொள்ளு பருப்பு பண்ணு. நல்லா கொள்ளு பருப்பு பாட்டி ரசம் வச்சு. கொள்ளு பருப்பு காலி. கொள்ளு பருப்பு காலி முட்டை இது வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். நான் வெண்டைக்காய் பொரியல தான் சாப்பிட்டேன். நீ அதான் சாப்பிட்டு எனக்கு தெரியும். இப்ப ஏன்னா வடசட்டி இல்லையா? சரி நீ கொள்ளு பருப்பு தொட்டுக்க மாட்டே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வெண்டைக்காய் பொரியல்லாம் பிடிக்கும். அதனால வெண்டைக்காய் பொரியல மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டேன். சும்மா பேசி சாப்பிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. நானும் நல்லா சாப்பிட்டேன், உப்பு கம்மியா இருந்தது. பேசாம ஒரு வடை கடை வச்சிடலாம், பஜ்ஜி கடை. இந்த பக்கம் எந்த கடையுமே போட சூப்பரா தான் வியாபாரம் ஆகும். வேலை செய்ய ஆள் வேணும்ல. சோம்பு இவ்வளவா? சோம்பு சீரணமாவும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. சீரணத்துக்கு தான் சோம்பு போட்டிருக்கேன். இன்னைக்கு மழை வந்ததுக்கு அம்மா எல்லாத்தையும் கழுவி அப்படியே நல்லா கமிச்சு. அம்மா இங்க வடை சட்டி எதுவும் இந்த வடை சட்டியா? எல்லாமே அலுமினியம் பாத்திரம் தான். என்னம்மா எண்ணெய் சூடு பண்ணி விட்டுருவோம். அது பாட்டுக்கு சூடாயிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் நம்ம பாட்டுக்கு எண்ணெய் சூடு ஏற்றோம். அதுக்கெல்லாம் மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம். வரைக்கும் தண்ணியில இருந்து ஊற்றல, தண்ணியை ஊற்றக்கூடாது இருக்குங்க. ஏன்னா கிழங்குலயே ஈரம் தானே, அதனால நான் வடப்பருப்பு தனியா பருப்பு தனியா ஆட்டிட்டேன், கிழங்கு தனியாட்டி. அது காரத்துக்கு என்ன போட்ட? இது அரைச்சுன்னு சொன்னீங்க. என்னது காரத்துக்கு? வரமிளகா போட்டேன். வரமிளகா எத்தனை? வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டேன். ஒரு 6 மிளகா எடுத்து போட்டேன். இஞ்சி தக்காளி பீஸ் போட்டேன். பூண்டு ஒரு கட்டி போட்டேன். உப்பு போட்டு அதே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு போட்டு ஆட்டிக்கிட்டேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி கிழங்கோட சுட்டு தின்னு பாருங்க, டேஸ்ட் செமையா இருக்கும். ஆமா செமையா இருக்கும். அது இந்த மலைக்கு சூப்பரா இருக்கும். ஆமா. நீ சொல்லுவது நிறைய தான் இருக்குது. ஆமா ஆமா, அது பாரு டக்குனு காலி ஆயிரும். சூடா சாப்பிட சாப்பிட திக்கு திக்கு தெரியாது. மழை நின்னுச்சு, மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு பத்தியா சரியான மழை அடிச்சு நவுத்திட்டு இருக்குது. தாறுமாறா பெய்யுது. நல்லா சூப்பரா இருக்கு. காரம் நல்லா சுருக்கு நல்லா இருக்கு. காரம் ஓகே. கீரம்னு என்ன? காரம். காரம் கீரம். அது நம்ம ஊர்ல மட்டும் தான் இப்படி பேசுறது. காரம் கீரம், இந்த ஃபேனை கீழே போடு, தலைவணி கிளவணி எடுத்து கொடு. ஒவ்வொரு வாரத்துக்கு 2 வாட்டி சொல்றது.
ஆமா அப்படிதான் பேசுறது. தலைவணி கிழவனி எடுத்து கூட அந்த பேனங்கீரை போட்டு விட. காரங்கீரை நல்லா இருக்குது. செடி கிடியே பிடிங்க இங்க வைக்கலாம்ல அந்த பக்கம். வண்டி கிண்டி எடுத்துட்டு தம்பி ஓட்ட வர சொல்லலாம்ல. அத ஈரோடு போயிட்டு இருந்தாதான் அப்படியே நல்லா இருக்கும். ஆமா காலையில இருந்து ஒரே மழையும் கிளையுமாவே இருக்கு. சிம்னி கிம்னி போட்டுட வெளிச்சம் கிழிச்சிருந்தாதான் நான் வீடியோ நல்லா இருக்கும். ஆமா லைட்ட கீட்ட போட்டுட்டாதான் வெளிச்சம் நல்லா இருக்கும். நீதான் கேட்கவே மாட்டேங்கிற. கேட்க மாட்டேங்கிறியா? என்ன பண்ணிட்டோம் பிடிச்சிடும். என்னென்ன காய்டும் காய டக்கு தட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தட்டி கிட்டி போட சீக்கிரம். தட்டி கிட்டி போட்டுக்கிட்டு சீக்கிரம் காய்ச்சிக்கண்ணே போடுவோம். ரம்மி இப்ப கம்முன்றுவா. குழந்தை பிறந்தோட இப்ப ஏன் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கா, நான் எக்ஸசைஸ் பண்றல நீங்களும் தொப்பையை குறைக்கிறீங்க, வயிறு குறைக்கிறீங்க அது சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் உனக்கு உண்டான வேலையை பாரு, நான் அப்புறமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதே சகல நீயும் உடம்பு குறைச்சிக்கலாம். ஆமா குறைக்கணும். மறுபடியும் சென்னை போயிட்டு தான் வாக்கிங்லாம் போகணும். நான்லாம் போவேன், வாக்கிங் போயிட்டு தான் இருப்பேன். நீங்களும் எங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு வாட்டி பேசுறோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்க ஊர்ல ஒவ்வொரு வார்த்தையும் 2 வாட்டி எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. நீங்க எப்படி பேசுறது சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மறக்காம கமெண்ட் போட்டுடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என்ன நல்லா கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து நாம என்னையும் அடுப்பு வச்சுட்டீங்க. நாம இப்போ கதை பேசிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அதான் என்ன நல்லா இருக்கும். எண்ணெய் காய் எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. நல்லாவே எண்ணெய் காய் விடக்கூடாது, ஏன்னா மேலே தீஞ்சிரும் உள்ள வேக. ஆமா அதே எண்ணெய் நம்ம லெவலாக வச்சுக்கணும். இல்லை புவனேஸ்வருக்கு சர்வீஸ் நிறைய இருக்கு. இந்த பக்கடி வடை வேணும், நல்லா அப்படி டீ வச்சுக்கணும். 5 மணி ஆச்சு. ஆமாம், இந்த டீ குடிக்கிற நினப்பு வந்துச்சு. இந்த வடையும் டீயும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். 1 மணிக்கு டீ, ஒரு கடி வடை. ஆமா நல்லா இருக்கும்ல. சரி காலத்துக்கு டீ தான். முதல்ல ஊருக்குள்ள கொண்டாங்கிட்ட பால் வாங்குவோம். இப்போ பாக்கெட் பால் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? நான் பாக்கெட் பால் எப்பயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். கலர் பாருங்க, நல்லா பொன் கலரா நல்லா செவந்த மாதிரி எடுங்க. நம்ம ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா வாங்க, நம்ம எல்லாருமே மோடத்துக்கு அதுக்கு வடையும் டீயும் குடிக்கலாம். சூப்பரா இருக்கு. கிளம்பட சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு நைட் டிஃபன் சாப்பிட்டுருவா. டிஃபன் கோதுமை தான் செய்வேன், அரிசி மாவுல. கோதுமை தோசை நல்லா தான் இருந்தது. நல்லா இல்லைங்கண்ணே, அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி அது சூப்பரா. ஆமா நேற்று கோதுமை தோசை சாப்பிட்டா நல்லா இருந்தது. அப்படிலாம் சேர்த்துக்கு நீதான் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆமா அதுதான் நல்லா ஹெல்தி. டெய்லி அந்த அரிசியே சாப்பிட்டுட்டு இருந்தா சுகர் குறையவே குறையாது. கோதுமை மாவுல சப்பாத்தி அந்த இதுன்னு எப்பப்ப ஏதாவது மாத்தி சேர்த்திக்கணும். மாவுல ஒரு தப்பா மாவு அரைச்சுதான் வச்சிருக்கேன், மாவுல இருக்குது. அது நீ சாப்பிட்டு பழகிட்டா செட் ஆயிரும். ஆமா நம்பர் நான் 2 போடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே போதும் போதும் பார்த்து. நான் நல்லா எண்ணெய்க்குள்ள கை விட்டே போடுவேன். அது எண்ணெய்க்குள்ள கழிக்குதா? சாம்பிள் பாத்திரம் நல்லா இருக்குமா? கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. உப்புதான் என் கைக்கு எப்பயுமே நிறைய பேர் பார்த்து உப்பு கரெக்டா இருக்கு. அதான் கரெக்டா தான், கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். டீ அங்க ரெடி ஆகுது. அதுக்கு சண்டை வச்சு டீ தூக்கம் கடையில வேணா ஒரு 10 வடை இந்த மாதிரி தான் முடியும். கடையில வேணா 3 வடை 10 ரூபாயா? 10 ரூபா கிடையாது, சாதா வடை. கிழங்கு வடையில விற்கிறதுல எங்கேயுமே. இவ்வளவுதான், வீட்டுல சிம்பிளா கொஞ்சம் இது போட்டு செஞ்சோம்னா வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். வீட்டுல செஞ்சோம்னா திருப்தியா நல்லா சாப்பிட்டுக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். நான் மெயினா கடையில தான் வாங்க மாட்டேன். ஆசையா இருக்குதா, வாழைக்காய் தான், அரை வாழைக்காய் இருப்பேன். ஒரு வாழைக்காய் எடுத்துனா அரை வாழைக்காய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவேன்.
போதுமா சூடாக கூட அப்பமே போட்டுக்கோமா சிமி வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்பமே சூடாக கூட அப்பமே போட்டுக்கோ ஒன்று சேர்த்திட்டு துணி துவைச்சிருக்கேன் துணி காய போட்டு மிஷினில் அரிசி போடுவோம் மழை இப்படி வெறித்தனமா பெஞ்சிட்டு இருக்கு நீ துணி காய போடுறியா அவர் என்ன பண்றது மழை கொஞ்சம் ஓஞ்சிருக்குது பார்ப்போம் மழையிலேருந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் 2வது ரவுண்ட் அதுவே துவைச்சிக்கும் அவ்வளவுதான் வாங்க நம்ம ஊர்ல பாருங்க கிழங்கு வடையும் டீயும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சு வடை சாப்பிடலாம் இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அம்மா கைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க ஊட்டி விடுறேன் டாடா